விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? நீங்க தானே சொல்றீங்க வெறுப்பு அரசியல். நீங்கள விஜய் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நான் அரசியலுக்கு வந்தே தப்பு. அது விஜய் சொல்றதுதான் ஆச்சரியமான விஷயம். இப்ப எனக்கே நான் நீதி கேட்டு வந்திருக்கேன். திமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. கம்ப்ளீட்டா அதிமுக ஓரம் கட்ட வெறுப்பரசியல் பண்ற பாஜகவை நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல தான் விஜய் தப்பு பண்றாரு. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜயனுடைய சேலம் அவருடைய மக்கள் சந்திப்பு கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே பார்த்தா ஈரோட்டில் நடந்த மாதிரி தான் நடந்துருச்சு. மக்களும் சேர்ந்துருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, கொஞ்சம் நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு வித்தியாசமான சந்திப்பு. சரி, ரைட், ஓகே, ஏதோ ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த மேடையில் பேசின விஷயங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க. ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. திமுக வழக்கம் போல் அடிக்கிற மாதிரி அட்டாக் ஒரு தீவிரமான அட்டாக் நடத்திருக்கிறாரு. நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேண்டாவா, உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தன்னோட அந்த ஒரு சொற்பொழிவு நடத்தி முடிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் சொன்ன ஒன்று ரெண்டு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பைசா வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்ற ஒரு விஷயம், அதுக்கான உறுதிமொழி எடுத்துக்கிற விஷயம் நல்ல விஷயம். அது எல்லாருமே வரவேற்கணும். யாருமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்ற விஷயம். ஆனால் அது நம்ம நாட்டில் எப்படி போயிட்டு இருக்கு அதுன்னு நம்ம பார்த்து. அவர் சொல்றதுல முரண்பாடு இருக்கு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்றாரு. காசு வாங்கிக்கோங்க, அது பணம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க வாங்கிக்க வேணாம்னு சொன்னா அவங்க வரப்பணத்தை ஏன்டா வேண்டாம்னு சொல்றாருன்னு அவங்க திரும்பிடுவாங்கல்ல. இல்ல அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. ஜென்சிக்கு சொல்றாரு, வாங்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா சாதாரணமா சொல்லும்போது சொல்றாரு, மக்கள்கிட்ட உங்க காசை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இவர் வாங்காதுன்னு சொன்னா கூட வாங்காத இருக்க மாட்டாங்கல்ல, வாங்கிடுவாங்கல்ல. அது அந்த அவர் சொல்ற விஷயம் எடுபடாது மக்கள்கிட்ட. அவங்க கொடுத்தா வாங்க செய்வாங்க. அதனால தான் உடனே அடுத்த கட்டமா கொடுக்கறத வாங்கிக்கோங்க, அவங்க காதுல விசில் ஊதுங்கன்றார். காசை வாங்கிட்டு அவங்க காதுல விசில் ஊதுங்கன்றார் ஆக்சுவலா. ஸோ அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, பசங்கள்லாம் அப்பா அம்மாட்ட விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க, பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நம்ம விஜய் ரசிகர்கள் அப்பா அம்மாவை பிரஸ் பண்ணி அவங்க கேம்பெயின் பண்ண சொல்லி சொல்றாங்க. அவங்கள அதெல்லாம் ஓட்டு போட்டாலே ஆட்சி மாறிடுன்ற மாதிரி ஒரு இது கொண்டுறாரு. அது எவ்வளோ தூரம் அதெல்லாம் பாசிபிள்ன்றதை நம்ம எலெக்ஷன்ஸ் தான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அட்டாக்கை கையில் எடுக்கிறாரு. அது பாஜக ரெஃபரன்ஸே இல்லை. ஒரு இடத்துல மட்டுமே வெறுப்பரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. அதே சமயம் எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு. ஸோ அரசியல் எதிரியை வீழ்த்துறது தான் எங்களுடைய வேலை. இது நடக்க போகிறது மாநில எலெக்ஷன் சொல்லிட்டு அவர் பாஜக பற்றின விஷயங்களை கண்டுக்காமல் போகிறார். பாஜக இதில் சம்மந்தப்படலைன்ற மாதிரி. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு கம்ப்ளீட்டாக அதிமுக ஓரம் கட்டுறாரு. அதிமுக சீன்லேயே இல்லாத மாதிரி தான் கொண்டு போகிறார். அதுவும் ஒரு விஷயம். ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, அவங்கள பத்தி எதுக்கு பேசணும், கடந்த தேர்தலில் அவங்கள மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா மேடம் ஆரம்பிச்ச அந்த வழியிலேயே அவங்க நடக்கிறாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் சேர்த்து திமுகவையும் சேர்த்து அட்டாக் பண்றாரு, அதிமுகவையும் சேர்த்து அட்டாக் பண்றாரு. அப்போ அதிமுக ஒரு பொருட்டாவே ஒரு கருதல, அதிமுக ஃபீல்டுல இல்லைன்னு நினைக்கிறாரு. நான் அவரும் திமுக ஃபீல்டில் இருக்கான்னு கடைசியில் பேசும்போது யார் யாருக்கு போட்டின்னு மறுபடியும் வழக்கமா கேட்கற மாதிரி அதை கேட்கிறாரு. அந்த விஷயத்தை அவங்க வேணுமா உங்களுக்கு விஜய் வேணுமா, தூய சக்தி டிவிக்கே தீய சக்தி டிஎம்கேன்னு அப்படி ஒரு விஷயத்தோட அவர் முடிக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஸோ திமுக எதிர்ப்புன்றது தெளிவான ஒரு எதிர்ப்பு. அதுவும் பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்து, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள், இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்க சொல்லவும் செய்வாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், போதை மருந்தோட நிலைமை என்ன, பெண்கள் பாதுகாப்புல என்ன நடவடிக்கிறது அவங்க சொல்ல போறாங்க. அது அவங்களுடைய கடமை. அந்த சமயத்துல விஜயோடைய அந்த பரப்புரைன்றது திமுகவுக்கும் தனக்குமான ஒரு போட்டி. அவர் என்ன செய்வோன்றது தேர்தல் வாக்குறுதியில தான் சொல்லுவோன்னு சொல்றாரு அவர் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த விஜயோட இந்த பரப்புரை கடந்த பொதுக்கூட்டங்களில் வேற பல கூட்டங்களில் பேசின மாதிரி தான் அந்த பேச்சு அமையுது. அந்த டெம்ப்ளேட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அதிமுக பற்றி ஒரு வார்த்தை கூட நேரடியாக அதிமுகன்ற மென்ஷனே கிடையாது. நேரடியாக பாஜகன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொன்னார்னு நினைக்கிறேன். பாஜக பேரே சொல்ல, அவரு பாஜக பேரே சொல்ல. எல்லாருமே நீ இவங்களை மட்டும் எதிர்க்கிறீங்க, அவங்களையும் எதிர்க்க மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாங்கிற எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், நான் இப்போ இதை பற்றி தான் பேசுன்னு சொல்லிட்டு அப்போ கூட மத்திய அரசு அந்த இடத்துல தான் விஜய் தப்பு பண்றாரு. ஏன்னா மத்திய அரசுடைய பல செயல்பாடுகள் மாநில நிர்வாகத்தை அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் திமுகவுடைய கோஷமா இருக்கு. ஆக்சுவலா அவங்க நிதி கொடுக்காது இருக்காங்க. சர்வ சிக்ஷா அபியான் நிதி கொடுக்காங்க. இருமொழி கொள்கையை அமுல்படுத்துறோன்றதுனால சர்வ சிக்ஷா அபியான் இவருக்கும் இருமொழி கொள்கை தான் விஜய்க்கும். அவர் அதை பத்தி யோசிக்கணும் இல்லை, அதை கண்டிக்கணும் இல்லை. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க, அதையும் கண்டிக்க மாட்டேன்றாரு. அது மாநிலத்தை அஃபெக்ட் பண்ணுது இல்லை. 25% அந்த ரைட் டு எஜுகேஷன் சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணுது இல்லை, அந்த ஃப்ரீயாக படிக்கிற சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணுது இல்லை. அது கொடுக்கல சார், அது கொடுக்கல. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணம் கொடுக்கல. அது கிராமப்புற தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஜலஜீவன் ஸ்கீம், குடிநீர் ஸ்கீமுக்கு எக்ஸிக்யூட் பண்ண அந்த பணத்தை கொடுக்கல.
இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸ்ல பணம் கொடுக்காத போது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படும்? அது காரணம் வந்து மத்திய அரசு பழி வாங்குற ஒரு விஷயம் தானே, மாநிலத்தோட நிர்வாகத்தை அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு வந்து பாஜக கவர்மெண்ட்டை கண்டிக்க வேண்டிய இது இருக்குல்ல, கடமை உங்களுக்கு இருக்குல்ல. இந்த கல்வி ரீதியாக இந்த நீட் விவகாரம் இதுல பெரிய பிரச்சனை. அதுல ஆளுநர் கையெழுத்து படம்ன்றது தெரிஞ்ச விஷயம். ஆளுநர் கண்டிப்பு கூட எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு ஆளுநர் பதவியே தேவையில்லைன்னு சொல்ற நீங்க, இவர் சிஎம் ஆனா கூட நாளைக்கு இவருக்கு ஆளுநர் முட்டுக்கட்ட போடணும், அவர் அதே பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறாரு. அப்ப ஆளுநர் பத்தின பேச்சு பேசுறதான நாளைக்கு இவர் வந்து இணக்கமா இல்லாட்டி இவருக்கும் தான் நாளைக்கு இவர் ஆட்சிக்கே வராது வச்சுக்கோங்க. இவர் மத்திய அரசோட இணக்கமா இல்லாட்டி இவருக்கு எப்படி ஃபண்ட்ஸ் தருவாங்க? அவங்களுடைய அஜெண்டா தான் இவர் மூலமா திணிப்பாங்க. 3வது மொழி திணிக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப நீ இருமொழி கொள்கை உங்க கொள்கை நீங்க அதை ஏத்துப்பீங்களா? அப்ப ஏத்துக்கலாம் உங்களுக்கு தான் ஃபண்ட்ஸ் நிறுத்துவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆவீங்களா? சரண்டர் ஆனீங்கன்னா அவங்களோட RSS அஜெண்டாவை இங்க திணிப்பாங்க. அதை ஏத்துப்பீங்களா? நீங்க தானே சொல்றீங்க வெறுப்பு அரசியல். நீங்கள்ல இன்னைக்கு வெறுப்பு அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது யாருக்கு பயன்படுத்துறீங்க? பாஜகவுக்கு தானே பயன்படுத்துறீங்க. அப்ப அந்த வெறுப்பு அரசியல் பண்ற பாஜகவை நீங்க ஏத்துப்பீங்களா? அவங்க திணிக்கிற விஷயங்கள்லாம் நீங்க ஏத்துப்பீங்களா? அதுதானே நீங்க திமுக எதிர்க்கிறாங்க. திமுக எதிர்க்கிறது என்ன? அவங்க வந்து இந்தியை திணிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க, நிதி கொடுக்காத இருக்காங்க, அதிகாரத்தை பறிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டின் தொன்மையை கேள்வி கேட்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ பாஜக அட்டாக்ன்றது வெறும் பாஜக அட்டாக் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு முட்டு கொடுக்குற அதிமுகவையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டியும் அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து விஜய் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சைலண்டாக இருந்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டு அவருக்கு ஒன்று கூட வராது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு வரவே வராது. சான்ஸே கிடையாது. அந்த ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது, அவர்கிட்ட இருக்க குறையை புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது வந்து அவர் ஃபர்ஸ்ட் இந்த தன்னோட இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறேன், பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, என்னோட வீடு எது தெரியுமா, தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி மக்கள் தான் என் சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இது பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட நான் ஒரு நீதி கேட்குறேன், நான் அரசியலுக்கு வந்தது தப்பா, நான் எதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்க வந்திருக்கேன், சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எதுக்கு அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் வீட்டை விட்டு ஏன் வராமல் இருக்குங்கிற பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது வந்து இந்த தமிழ்நாடு தான் என் வீடு இதெல்லாம் பழைய டெம்ப்ளேட்டுங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. இதெல்லாம் வந்து இவர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜென்சி இளைஞர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு தான் என் வீடுன்னா இதெல்லாம் வந்து அறதப்பழசான விஷயம். எல்லாரும் அப்படி தான் சொல்லி எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த நாடு தான் என் வீடு அப்படின்றதெல்லாம் பழைய கேட்டு பிடிச்சி போன ஒரு விஷயம். அது விஜய் சொல்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். இது இன்னொன்றுன்னா, நான் வந்து முதல் படை வீரனாக இருப்பேன், தமிழர்களுக்கு ஆபத்து வந்தால் முதல் படை வீரனாக இருப்பேன், முதல் பாதுகாவலனாக இருப்பேன், நீதி கேட்பேன். இப்போ எனக்கே நான் நீதி கேட்க வந்திருக்கேன். SOPன்ற பேரில் வந்து என்னோட கூட்டத்தை தடை பண்ணுறாங்க, எனக்கு வர கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க. அது வந்து அங்கே ஒரு தப்பு பண்ணுறாரு. ப்ரொசீஜர் கிடையாது, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதை வந்து அரசியல் பண்ணுறாரு. இது வந்து கோர்ட்டில் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கோர்ட்டை ஒரு ப்ரொசீஜரை வச்சு SOPயை வச்சு கோர்ட்டோட அனுமதியோடு தான் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இல்ல, அந்த டிராஃப்டிங் உருவாக்குனது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். கோர்ட்டோட ஆர்டர் அடிப்படையில் உருவாக்குனாங்க. ஆனா அதுல என்னன்னா டெபாசிட் அமௌண்ட் ரொம்ப அதிகமான தொகை கேட்கறாங்க. அது இன்னொரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. பட் இவருக்கு வந்து 5000 பேர் தான் அனுமதினா, இவங்க ரசிகர்களை வந்து அனுமதிக்கிறது வந்து ஒரு ஆர்டர்லியா இருக்காது. ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல 5000 பேர் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க நிர்வாகிகள் கூட்டம் தான் போட்டாங்க. அது நிர்வாகிகள் மட்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு கூட்டம். அதனால அவர் சொன்னபடி நிர்வாகிகள் மட்டுமே அங்க வந்த மாதிரி தெரியல, 5000 பேர் மட்டும் வந்த மாதிரி தெரியல. இவரை பொறுத்த மட்டும் ஒரு 5000 பேர்னா ஒரு 15000 பேராவது வருவாங்கன்ற நினைப்புல தான் அவங்க அலோவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்றபடி அவங்க தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவர் எதிர்பார்க்க ரொம்ப பெரிய அளவு கூட்டம் வந்து கரூர் மாதிரி சம்பவம் நடந்துட போறது. இப்போ திமுகவோ அதிமுகவோ ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து 1 லட்சம் சேரை போடுறாங்க, 1.5 லட்சம் சேரை போடுறாங்க. நீங்க 1.5 லட்சம் சேரை போட்டு ஆர்கனைஸ் பண்றீங்க. நீங்க வந்து வண்டியில நின்று பேசுறீங்க. சார், நீங்க வண்டியில நின்று பேசும்போது அதுக்கேற்ற கல்வி தான் கொடுக்க முடியும். நீங்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு பெரிய திடல் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா 1.5 லட்சம் கொடுக்கலாம். நீங்க தெருவில் நின்று பேசுற மாதிரி உங்க வேன்ல நின்று தானே பேசுறீங்க. வேன்ல நின்று பேசும்போது சுத்தி எவ்வளவு பேர் நிற்க முடியும்? அதுக்கேற்றபடி தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு பெரிய திடல்ல பேசுற மாதிரி நினைச்சு பர்மிஷன் கொடுக்க முடியுமா? இவங்கெல்லாம் நடத்துறது வந்து ஒரு திடல்ல நடத்துறாங்க. திமுக நடத்துறது இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடு, ஒரு பெரிய திடல்ல நடத்துறாங்க. சேர் போனது வசதியா இருக்கு. ஓகே, நீங்க அந்த இஷ்யூஸை பத்தி சொல்றீங்க, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பிரச்சனையை பத்தி நீங்க சொல்றீங்க. விஜய் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நான் அரசியலுக்கு வந்து தப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நான் அரசியல் செய்ய வந்தா, நான் ஒரு ஃபீல்டுக்கு வந்தா எனக்கு நிறைய நெருக்கடி ஏற்படுத்துறாங்க, மற்ற கட்சிகள் மாதிரி என்ன பார்க்கல, எனக்கு நிறைய நெருக்கடி ஏற்படுத்தி நான் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு திமுக இந்த கூட்டம் அவர் சொல்ற மாதிரி இந்த கூட்டத்தில் திமுக ஒரு ஏதோ எங்களுக்கு கூட்டம் சேரக்கூடாது, இல்லை நான் கூட்டத்தில் பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் திமுக பண்ணுதுன்னு அவர் சொல்ற விஷயத்த மட்டுமே நம்ம பார்த்தா வேற எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. வேற எதுவும் அவங்க திமுக வந்து ஸ்டாலின் வந்து இவர் பேரையே பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. விஜயன்ற பேரை அவர் என்னைக்குமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அவர் இனிமேல் பயன்படுத்துவாருன்னு எனக்கு தெரியல.
இவர் நேரடியாக விஜய் வந்து திமுக ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்களா சார்? அது எப்படி அந்த பேர் சொல்லாம அது பண்றது? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம செஞ்ச செயல்பாடுகள் மூலமா நம்ம ஓட்டு வரும், இவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், இவர் என்ன சொல்லிட்டு போட்டு நினைக்கிறாங்க. திமுக எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இவர் சொல்றாரு வந்து ஆட்சியில் பங்கு நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து வெடிகுண்டு மாதிரி எல்லா கூட்டணியிலும் வெடிக்குதுன்றார். திமுக கூட்டணியில மட்டும் இல்லை, எல்லா கூட்டணியிலும் வெடிக்குதுன்றார். அது பாஜக அணியிலும் இருக்குன்றதை அவர் சொல்றாரு ஆக்சுவலா. சோ அது வந்து உண்மைதான். அதுல நான் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது ஒரு விஷயமா இவரை சாக்கா வச்சுட்டு அதிகமான சீட்டு வாங்குறதுக்கு அதை பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. வெடிக்குதுன்றது இவர் எதுக்காக சொன்னாரு, இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகளை ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற லெவல்ல கொண்டு வச்சு அதிக சீட்டு வாங்கணும். இவர் கூட அவங்க வராங்களோ இல்லையோ காங்கிரஸ், இது இவரை பயன்படுத்தி அங்க கேட்கறாங்கல்ல, அது நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. அது சொல்ற மாதிரி வெடிகுண்டு வெடிச்சிருக்குன்றது உண்மைதான். அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அமைதியான கூட்டணி திமுகன்ற இடத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே கன்சாலிடேட்டடா நல்லா இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றது உண்மைதான். ஓகே, அதிமுக பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு பல பிரச்சனை, யார் முதல்வர், அது வேற பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அங்கேயும் வந்து பாஜக ஆட்சியில பங்கு கேட்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார் எல்லாமே எதுக்கு சொல்றாங்க? அப்போ அவர் சொன்ன விஷயம் கரெக்ட். அது வந்து இவரை பயன்படுத்திட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிகிட்ட அதிகமான சீட்டு வாங்குறதுக்கான ஒரு யுக்தியா வந்து அதை பயன்படுத்துறாங்கன்ற உண்மைதான். அந்த குண்டு வெடிச்சிருக்குன்றத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இவரை பொறுத்த மட்டும் திமுக அட்டாக்ன்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த டார்கெட் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. தனக்கும் திமுகவுக்கும் போட்டின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதனால அதிமுகவை பத்தினா அவர் கண்டிக்கவே இல்லை. அதனால அதிமுக இனிமே வந்து அதிமுகவோட அட்டாக் தொடர்ந்து இருக்காதுன்னு சொன்னாங்க. அது ஒரு தடவை பண்ணினாரு, அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கூட்டத்தில் வந்து அவர் அதிமுக என்ற கட்சியை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. கேட்டா வந்து தலைமை தாங்கிறது வந்து திமுகவை தான் ஆட்சி விட்டு அகற்றணுன்ற அந்த ஆங்கிள் அவர் பேசுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆட்சி மீது விமர்சனத்தை எப்படி இருக்கிறாருன்னா வந்து ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்றாரு. ஆனால் வந்து இவரோட ஆட்சியை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு. பிறகு வந்து உமன் பாதுகாப்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறாரு. பிறகு யங்ஸ்டர்ஸோட வேலைவாய்ப்புங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக டிஎன்பிசியில் நடந்த பிரச்சனைலாம் வந்து சொல்லி நம்ம ஆட்சிக்கு வர போறோம், நம்ம ஆட்சிக்கு வந்து அந்த பிரச்சனை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பா இந்த விமர்சனம் ஸ்டாலின் கவர்மெண்ட் நோக்கி வரதான் செய்யும். பெண்கள் பாதுகாப்பு அவர் சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெண்ணு, நந்தனம் பெண்ணு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த கவர்மெண்ட் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றது. ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்கிறது உண்மை தானே. அந்த டிஎன்பிஎஸ்சி இளைஞர்கள் வந்து அங்கே டெக்னிக்கல் யாரும் சொல்லிட்டு நீங்க விட்டீங்க. அது வந்து நிச்சயமா இளைஞர்கள் தயார் பண்ணிட்டு வந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தானே. அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகள். அது வந்து மக்கள் எந்த அளவுக்கு அதை வந்து இம்பாக்ட் பண்ணுது, இவங்க பேசுற விஷயங்கள்லாம் எப்படி வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு என்ன சமாதானம் சொல்றாங்க, அப்போ திமுக அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணுறாங்க, அவங்க எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட 9,000 பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் நேற்று அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கையில் வந்து 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி FDI கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இந்த 4.5 வருஷத்துல 33 லட்சம் பேருக்கு வேலை, அதில் 17 லட்சம் பேருக்கு வேலை ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் வந்து வேலை கிடைச்சவங்க வந்து தான் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. சார் இப்போ தொடர்ச்சியா வந்து உங்களுடைய இந்த வெளிநாட்டில் இவங்க ஈர்த்த முதலீடு, அதன் காரணமாக கிடைச்ச இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளியரா வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டாங்க. நேற்று அதை பற்றி சந்தேகத்துக்கு இடமான விஷயமாவே போயிட்டு இருக்கு. நேற்று அதை பற்றி ஒரு கிறிஸ்பா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணோம், அதில் எவ்வளவு வந்து நிறைவேறி திறந்திருக்கோம். கடந்த 6 மாசத்துலேயே 2 கார் கம்பெனி திறந்திருக்காங்க. தூத்துக்குடியில் ஒன்று, ராணிப்பேட்டையில் ஒன்று, 2 கார் கம்பெனி ஓபன் பண்ணி செயல்படவே ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இந்தியாவுடைய வரலாற்றிலேயே 6 மாசத்துக்குள்ள 2 கார் கம்பெனி ஓபன் பண்ணது பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஒன்று வந்து வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில், இன்னொன்று வந்து டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில். அது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து MOU போடப்பட்டது, எவ்வளவு தூரம் செயல்பட்டது அப்படின்ற விஷயம், எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சது, எவ்வளவு இது வந்து ஸ்க்ரூட்டினியில் இருக்குன்றது, அதெல்லாம் நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையா இல்லையானது வேலை கிடைச்சவங்க தான் சொல்லுவாங்க. ஒரு ஆட்சி வந்து பல விஷயங்கள் கிளைம் பண்ணுவாங்க. அந்த ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த போது தான் சரி இதெல்லாம் பலன் கொடுத்துருக்கு போலுக்கு நம்ம உணர முடியும். இப்போ வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் பயனாளிகள் இவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் எங்ககிட்ட இந்த உதவி வாங்குறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிது, இவ்வளோ பேர் நான் முதல் திட்டத்தில் பயனடைஞ்சாங்க, இவ்வளோ பேர் மக்களை தேடி மருத்துவத்தில் பயனடைஞ்சாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க, போதை மருந்துன்றாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கலன்றாங்க, பல விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. இப்போ மக்கள் முன்னாடி இதெல்லாம் இருக்குது. இப்போ நாளைக்கே ஸ்டாலின் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருக்கு சொன்ன விஷயம்லாம் உண்மைதான் போல் இருக்கு. மக்கள் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக மக்கள் வந்து எதிர்க்கட்சிகளை புறக்கணிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்க கண்டுக்கல, மக்கள் வந்து அவங்க செஞ்ச சாதனைகளை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவோம். சப்போஸ் ஓட்டு போடலை, இவங்க சொன்ன விஷயங்கள் ஜெயிச்சுன்னா இல்லை, மக்களுக்கு அந்த மாதிரி பயனாளிகளுக்கு அந்த மாதிரி விஷயங்களோட நாட்டுடைய நிலைமை ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. விஜய் புதுசாக வந்துட்டார், அதனால் அவருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயோ இல்லை வேற ஒருத்தரோ அதிமுகவோ, அதிமுகன்ற இடத்துல விஜய் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, அதிமுகனே இல்லைன்னே பார்க்குறாரு, நான் தான் அங்கே இருக்கோன்னு பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமானு தெரியாது.
மக்கள் ஒரு இமீடியட்டா அதிமுகவுக்கு பதிலாக அவர் ஏற்றுப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அவர் கிளைம் பண்றாரு ஆக்சுவலா. அப்போ நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இவங்க 2 பேரோட கிளைமை வந்து மக்கள் எப்படி ஏத்துனாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி இவர் பேசுறாரு. ஆனால் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு போராட்டங்களை பட்டியலிடுறார். தூய்மை பிள்ளைகள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம், பிறகு வந்து மருத்துவர்களோட போராட்டம், செவிலியல் போராட்டம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பற்றி வந்து இப்படிலாம் வச்சுட்டு எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாருன்னு உண்மைதான் ஒரு விஷயத்த எழுப்புறாரு. அது எப்படி கடந்த 1 மாச காலத்துல நீங்க சொல்ற மாதிரி அவர் விஜய் சொன்ன மாதிரி எல்லா போராட்டமும் நடந்தது. ஆனா அதுல பெரும்பான்மையான போராட்டத்துல வந்து அவங்க வந்து ஆட்களை கூப்பிட்டு பேசிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பேசி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க. ஓல்டு பென்ஷன் இதெல்லாம் அஷ்யூர்டு பென்ஷன்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க பாராட்டு விழா கூட நடத்தினாங்க, பார்த்தோம் நம்ம. பல துறைகளை சேர்ந்தவங்க போராடுறாங்க. ஒரு ஆட்சி முடியும் போது பல துறைகளை சார்ந்தவங்க போராடுறது இயல்பான விஷயம். ஆனா இங்க திமுக ஆட்சியில அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்சம் எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. தூய்மை பணியாளர் இப்போ நிறுத்திட்டாங்க, போராட்டத்தை நிறுத்திட்டாங்க. குறைந்தபட்சம் எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, பேசி என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறாங்க. சிலதெல்லாம் அவங்களால செய்ய முடியல, நாங்கள் வந்தால் மீண்டும் வந்தால் செய்கிறோம்னு சொல்றாங்க அப்படின்னு பல துறைகளில் இருந்து பணியாளர்கள் போராடினாங்க, போராட்டத்தை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு 1-2 துறைகளில் சேர்ந்தவங்கள போராடிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எலெக்ஷன் இருக்கும்போது இந்த கட்சிகிட்டேருந்து ஒரு வாக்குறுதிகள் வாங்க முடியும் அப்படின்னு போராடுவாங்க. அந்த போராட்டங்கள் தான் நடந்தது. ஆனால் பல துறைகளை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் எங்களை கூப்பிட்டே பேசலை, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்தது. குறைஞ்சபட்சம் இந்த ஆட்சியில் கூப்பிட்டு பேசி என்ன பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தையாவது சொல்றாங்க அப்படின்னு இந்த இப்போ போராடுறவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள் முன்னாடி இருக்கு. திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணித்து, என்ன பண்ணலைன்ற விஷயங்கள், என்ன நாட்டு நடப்பு போன்ற விஷயங்கள், விஜய் சொல்ற விஷயங்கள், இதை மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் பெரிய கட்சி. விஜய்க்கு ஏன் வந்து ஓட்டு போடணும்? அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு விஜயே சொல்றாரு. அது ஒரு ஃபீல்டிலே இல்லை, மக்கள் டெலீட் பண்ணிட்டாங்கன்ற. ஆக்சுவலா இவருக்கே ஓட்டு போடணுன்றதை இவர் இனிமேல் தான் பிரச்சாரத்தில் சொல்லணும் வரிசையா. இவர் என்ன செய்ய போறாரு, எப்படி வந்து நிதியை கொண்டு வர போறாரு. இப்போ நிதி மக்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோட நிர்வாகம் பாதிக்கப்பட்டதுக்கு மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாதது ஒரு காரணம். அவங்க வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதது ஒரு காரணம். அப்போ கொள்கை ரீதியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்பட்டதுக்கான பலன் இது. ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இது. அப்போ நீங்களும் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிற நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கும் ஃபண்ட்ஸ் கிடைக்காதப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் விட்டுருவோம் சார். இப்போ ஜென்ரலாக வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆட்சி மட்டத்தை நிறுவுறேன், நான் நிறைய விஷயத்த உங்களோட இந்த இளைஞர்களோட வேலைவாய்ப்பு பற்றி பிரச்சனையோ இல்லை பெண்கள் சார்ந்த பாதுகாப்போ எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்டான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற பேசுறாரு. ஸ்டாலினா விஜயா அப்படின்ற மாதிரி அந்த துருவத்தை நிறுவுறாரு. ரெண்டு ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதை செட் பண்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த விஜயோட இவருடைய அந்த இது செட் பண்ற விஷயம் இருக்குல்ல, இந்த நெரேட்டிவ் இருக்குல்ல, நான் எனக்கும் விஜய் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அதையே மக்கள் முதல்ல ஏத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதிமுக அந்த சீன்ல இருந்து அகற்றாங்களான்னு பார்க்கணும். இப்போ இவருடைய முதல் வேலை அதிமுக அங்க இல்லைன்னு சொல்ல வேண்டிய விஷயம். அதிமுக அவர் இல்லைன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அதிமுக ஒரு இருதுருவ பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான கட்சியா இருக்கு. இவர் 30% ஓட்டு இருக்கின்றார். சந்தடி சாக்குல எனக்கு 30% ஓட்டு இருக்கின்றார். முதன்மை சக்தி 30% ஓட்டு இருக்கின்றார். இவர் முதன்மை சக்தி 30% ஓட்டுனா எங்க நிரூபிச்சாரு? எந்த நிரூபிச்சாரு? குறைஞ்சபட்சம் 20% வாங்கி இருக்கிற அதிமுக நிரூபிச்சிருக்கு, அதுக்கு 20% இருக்குன்ட்டு. நீங்க 30% யாரும் உங்களுக்கு நிரூபிச்சா? எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ்ல நிரூபிச்சாதான் கணக்கு. அதுவே ஒரு எஸ்டிமேட் தான். எல்லாமே எஸ்டிமேட்டை நம்ம உறுதியா எடுத்துன்னு பேச முடியாது. நீங்க 30% நீங்க சொல்லிக்கலாம், பட் முதன்மை சக்தி நீங்க சொல்லிக்கலாம், பட் அது ப்ரூவ் பண்ணலையே இன்னும். அப்போ இங்க இருக்கிற இருதுருவ பாலிடிக்ஸ்ல இன்னும் அதிமுகன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதை நீங்க அகற்றிட்டீங்களா? அதோட நான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டினா நீங்க திமுகவை இன்னும் ஒரு வைப்ரண்ட் ஃபோர்ஸா தான் நீங்க கருதுறீங்க. அதை போட்டு ஆட்சியில் இருக்கு, அதை அகற்றணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதிமுகன்ற ஒரு திமுகவை வெறுத்தா அதிமுகவுக்கு தான் ஓட்டுன்னு நினைச்சிருக்கிற தமிழக மக்கள்கிட்ட நீங்க வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டீங்களா? அதிமுகவை மக்கள் ஓர கட்டிடுவாங்களா? இதுல முதல் பலி வந்து அதிமுக. ஆட்சி இழக்க போட்டி நடந்து ஆட்சியை திமுக தான் அடுத்தது. முதல்ல அதிமுகவை ஓரம் கட்டுறாரு ஆக்சுவலா. எனக்கும் திமுகவுக்கு போட்டியிடுறது மூலமா இந்த இருதுருவ பாலிடிக்ஸ்ல இதன் மூலம் திமுக எதிர்ப்போட்டுகளை வச்சிருந்த அதிமுகவை ஓரங்கட்டுறாரு முதல்ல. அதை ஒரு அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, அல்லது ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம்? இவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ், 30% ஓட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா மேடம் ஆரம்பிச்ச கட்சி, பாருங்க அந்த வழிப்படி நடக்கிறாங்களா அவங்க ஓரங்கட்டுறாரு. அதிமுக ஓரங்கட்டுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஓவராலாக இப்போ இவர் நிறுவுற அந்த அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஒரு மாற்று 26ல் நான் ஆட்சிக்கு வர போகிறேன், நான் சிஎம் ஆக போகிறேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டோட பேசுறது அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அதிமுக சைட் டவுன் பண்ணிட்டு இவர் அந்த இடத்துக்கு வரதோ அல்லது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும், டிஎம்கேவும் சைட் டவுன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும்னு அவர் பேசக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதோட யதார்த்தம் எப்படி பார்க்குறீங்க?
யதார்த்தம் வந்து அவருக்கு வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவருடைய பிரச்சாரம் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அதாவது அவருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளில் அதிமுகவுக்கு போயிருந்தது, அது கொஞ்சம் பாதியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை இவர் எடுக்க முடியுமான்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு இன்னைக்கு பேசி தெரியுது. அது கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு ஒரு யூஎஸ்பி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அதான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. அந்த ஓட்டை அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவரோட ரசிகர்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்க, ரசிகர்களுடைய அம்மா அப்பாக்கள் ஓட்டு போடுவாங்களா தெரியாது. ஆக்சுவலாக வந்து திமுகவில் பயன்பெற அம்மா அப்பாவாக இருந்தால் அவங்க ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, ஒருவேளை சீமான்ட்ட போகிற இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. இவர் அதிமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணாருன்னா அதிமுக பிடிக்காத ஓட்டு போடுவாங்க. ஒரு அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டேன்றா அப்படின்னா ஒரு போஸ்ட் போல் ஏதாவது அதிமுகவோட கூட்டணிக்கு போவார்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம்ல. போஸ்ட் போல்ல அதிமுகவோட ஒரு அட்டாக் பண்ணாத ஒரு நிலைமையை கொண்டு போனார்னா போட்டு அவங்க ஃபீல்டுலேயே இல்லைங்கன்றாரு. நாளைக்கு ஏதோ அதிமுகவும் ஒரு கணிசமான ஒரு சீட்டில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ இவர் போஸ்ட் போலில் வந்து திமுக வந்து ஓரம் கட்டணுன்றதுக்காக அதிமுகவோட ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போவார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த ஒரு சந்தேகம் ஒரு மேல இருக்கு. சந்தேகம் இருக்குல்ல. இருக்கு. ஓகே. நீங்க அதிமுக அட்டாக் பண்ணாத போகும்போது அது ஃபீல்டுல இல்லைன்னு சொல்றது ஒரு காரியம் மட்டுமே மக்களை திருப்திப்படுத்தாது. அப்போ போஸ்ட் போல்ல நீங்க ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா நீங்க உங்க நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ திமுக அணியில் இருக்கிற யாரும் அதிமுக போக மாட்டாங்க, போஸ்ட் போல்ல கூட போக மாட்டாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழிசை உங்களை தூண்டில் போட்டுட்டே இருக்காங்கல்ல, ஐயா உங்களால திமுக தோக்கடிக்க முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஜாக்கிரதையா இருலாம் சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க போஸ்ட் போல்ல என்ன பண்ணுவீங்க? பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பாஜக அட்டாக் பண்ணவே மாட்டேன்றீங்க. அதிமுக வந்து ஃபீல்டுலே இல்லைன்றீங்க, அது ஒன்று கண்டிக்க வேண்டாம், எனக்கும் திமுகவுக்கு போட்டிருந்தீங்க. அப்போ போஸ்ட் போல்ல நீங்க ஏதாவது போவீங்களா? முன்னாடி நீங்க போக மாட்டீங்க, அது உறுதியா இருக்கு. 4 முறை போட்டிட்டு பின்னாடி நீங்க ஏதாவது திமுக ஆட்சி அகற்றினா போறேன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆவீங்களான்னா அது இப்போ அதிமுக தாவேகாவை அட்டாக் பண்ண இருந்தால், பாஜக தாவேகாவோட சாஃப்ட் கார்னர் இருந்தா, தாவேகா இவங்க 2 பேரோடய ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா அந்த சந்தேகம் நமக்கு தீராது. விஜயனுடைய இன்றைய அரசியல் நிகழ்வுகளை அவர் பேசின அந்த பேச்சுகளை பல்வேறு விஷயத்தை நீங்கள் டீகோட் பண்ணீங்க. அடுத்த கட்டமாக விஜயோட அரசியல் எப்படி நகர போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.